வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் வெள்ளரி செடியில் ஆண் வெள்ளரி பூ எது, பெண் வெள்ளரி பூ எது, எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த வெள்ளரி பூ காயாக மாறும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெள்ளரி விதை முளைச்சதுலேருந்து 30 நாளுக்கு அப்புறம் தான் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பூக்கக்கூடிய பூக்கள் ஆண் பூக்கள். ஆண் பூக்கள் பூத்ததுக்கப்புறம் 10 to 15 நாளுக்கு அப்புறம் தான் பெண் பூக்கள் பூக்கும். 20 to 30 ஆண் பூக்களுக்கு ஒரே ஒரு பெண் பூ தான் இருக்கும். நிச்சயமாக ஒரு செடி 150லேருந்து 200 பூக்கள் பூக்கும். இதில் 15 to 30 பூக்கள் தான் பெண் பூக்களாக இருக்கும். மற்ற எல்லா பூக்களும் ஆண் பூக்களாக இருக்கும். இந்த 15 to 30 பெண் பூக்கள் தான் வெள்ளரிக்காயாக மாறும். ஆண் பூக்கள் எதுக்குன்னா, ஆண் பூக்களில் உள்ள மகரந்த தூள் பெண் பூவில் விழுந்து ஃபெர்டிலைசேஷன் ஆனால் தான் காயாக உருவாகும். ஆண் பூக்களுக்கும் பெண் பூக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஆண் பூவில் பூவோட காம்பு மெல்லியதாக இருக்கும், நேராக இருக்கும். பெண் பூ எப்படி இருக்கும்னா, பூவுக்கும் காம்புக்கும் நடுவில் உள்ள பகுதி அடித்த மாதிரி பல்ஜாக இருக்கும். இதை வச்சு ஆண் பூ எது, பெண் பூ எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். நன்றி.